ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போது வெஜ்ஜு பிரியாணி. இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், எல்லோரும் பார்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி வீட்டிலையே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறோம். ஏன்னா கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப ஒரு சுகாதாரம் இல்லாமல் வரும், அதனால நம்ம இன்றைக்கி அரைக்க போகிறோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு சீக்ரெட்டான இது ஆட் பண்ண போகிறோம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், ஏன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே வரும். இதில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு சட்டி வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு காட்டம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட தக்காளி சட்னி சமைக்கிறாங்க. இப்போது பட்டை லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம வச்சிருக்க எல்லாம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் காயட்டும். எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். ஒரு 1 மினிட் நல்லா கலக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட வதங்கட்டும். வதக்கிக்கலாம் நல்லா. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டால் போதும். நல்லா பொடியே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கை ஃபுல்லாக புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க, பெரிய தக்காளியா. நல்லா கலரிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கலரிக்கலாம். இப்போது நம்ம கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சிருந்த சோயாலாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேரட் பீன்ஸ் நிறையாவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் பட்டாணி எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கலாம்.
அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி. அப்புறம் நம்ம வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் போட்டுக்கலாம். இப்போ விசில் வந்துருச்சு, ஒரு விசில். இப்போ நம்ம வீட்டில் குழம்பு வச்சிட்ருக்குது. நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்புலேருந்து கீழே இறக்கிடலாம். திறந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டா போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இது நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. Game over. Goodbye. Thank you.